மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி முறியடிச்சத வரலாற்று வெற்றின்னு குறிப்பிட்டிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சூப்பர் ஸ்டார் திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் சொல்லியிருக்காரு. மேலும் திண்டுக்கல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி ஒரு 10 கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அப்போ முதல்வர் பேசுறப்போ பாரதிய ஜனதாவின் வீழ்ச்சி அந்த வெற்றி செய்தியோட தான் வெடிய போட்டுட்டு நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ண கவி இருக்கு. இது சாதாரண வெற்றி இல்ல, 100 ஆண்டுகள் கழித்தும் வரலாற்றில் நின்று பேச போகும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆணவ பாரதிய ஜனதாவின் வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொன்ன இன்னைக்கு தமிழ்நாடு வென்று இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி 10 கேள்விகள் எழுப்பியிருக்காரு. முதல்ல, திருவள்ளுவருக்கு காவி அடிப்பது, இந்த மும்மொழி கொள்கை, தேசிய கல்வி கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இரண்டாவது, நீட் விலக்கு நிபந்தனையோடு தான் திமுக கூட்டணி வச்சிருந்தது. உங்களால ஏன் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தந்தால்தான் பாஜக கூட்டணின்னு நிபந்தனை விதிக்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக FCRA சட்ட திருத்தம் பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? நான்காவது, ஒரு கற்பனைக்கு NDA கூட்டணி வெற்றி பெறுதுன்னா அப்படின்னு வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சிதான் அமையும்னு பாஜக தலைவர்கள் உறுதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐந்தாவது, கட்டி முடிக்காத எய்ம்ஸ் தவிர்த்து உங்க ஓனர் பாஜக தமிழ்நாட்டிற்காக கடந்த 12 வருஷத்துல கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன? ஆறாவது, புதிய குற்றவியல் சட்டங்கள், VPSA கல்வி சட்டம், மகளிர் இட ஒதுக்கீடு சட்டம், 100 நாள் வேலை உறுதி சட்டத்தை நீக்கிட்டு கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டங்கள், இத பத்தி உங்களால பேச முடியுமா? அடுத்தது, ஏழாவது, வக்பு சட்டத்தை கைவிட சொல்லி பாஜக கிட்ட கேட்டீங்களா? அவங்க மதிச்சாங்களா? எட்டாவது, தொகுதி மறுவரையில அது வாஜ்பாய் செஞ்ச மாதிரி 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க மோடி கிட்ட வற்புறுத்தினீங்களா? ஒன்பதாவது, தந்தை பெரியாரை உங்க பாஜக ஓனர் அவமதிக்கிறாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? பத்தாவது, திராவிடம் என்பது போலி கொள்கைன்னு பாஜக சொல்றாங்க. உங்க கட்சி பெயர்ல திராவிடம் இருக்கு, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறது அடிமைத்தனம் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 10க்கும் பதில் சொல்வாருன்றத எதிர்பார்க்கிறோம். அது கூட இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளேயோ அவரோட பதில நாங்க எதிர்பார்த்தா ஆவலோட இருக்கும்.